கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. பணக்குடியில் கிராம மிஷனரி இயக்கம் மற்றும் சர்ச் ஆஃப் காட் இணைந்து நடத்தும் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெறும் நாள் டிசம்பர் 14 சனிக்கிழமை அன்று. நேரம் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. பாடல்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள். விஎம்எம் குழுவினர். தேவ செய்தி சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் சிஎஸ்ஐ சபை மைதானம், அண்ணா நகர், பணக்குடி. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் தொடர்புக்கு 7378000444 7010212721. God bless you. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஈரோடு மாவட்டத்தில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெறும் நாள் டிசம்பர் 17 செவ்வாய்க்கிழமை அன்று. நேரம் மாலை 6 மணி முதல். தேவ செய்தி அளிப்பவர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். நடைபெறும் இடம் சக்தி ஹோட்டல், பெந்தூரை, ஈரோடு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் யாவரும் இந்த அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் குடும்பமாய் பங்கு பெறும்படி கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். இக்கூட்டத்தில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மேலும் தொடர்புக்கு 7378000444 7010212721. God bless you. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்கள், இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு சொன்ன செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? அல்லேலூயா. பவர் அவைலபிள். பவர் இஸ் அவைலபிள். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் இயேசுவை நம்ம எப்படி தெரியுமா நிறைய பேர் காண்பிக்கிறாங்க. அவரிடத்துல பணம் இருக்கிறது, அவரிடத்துல ஐஸ்வர்யம் இருக்கிறது, அவரிடத்துல ஆசீர்வாதம் இருக்கிறது, அவரிடத்துல சுகம் இருக்கிறது. நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். உண்மைதாங்க. அவரிடத்துல நீங்கள் கேட்கிற எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். ஆனால் இது மாத்திரம் அவரிடத்துல இல்லை. அல்லேலூயா. ஒருத்தங்க இயேசுக்குள்ளே வர்றாங்க. இயேசுக்குள்ளே வந்ததுனால ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஒருவேளை எனக்கு வேலை கொடுத்தார், நல்ல சொந்த வீடு கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், பிள்ளைகளின் பிள்ளைகளை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கார் கொடுத்தார், 2 வீலர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வார்களானால் நீங்கள் சரியாக இயேசுவை புரிஞ்சு கொள்ளலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. எப்பொழுதுமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது எதற்காக தெரியுமா? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது எதற்காக தெரியுமா? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. அல்லேலூயா. அவரிடத்துல இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டும் கேட்கக்கூடாது. இன்னும் பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. வல்லமை அவரிடத்துல அவைலபிளாக இருக்குதுங்க. அல்லேலூயா. எதற்காக வல்லமை? நீங்கள் அவரை
கொண்டு பெரிய ஒரு பலத்த காரியங்களை நடப்பிப்பதற்காக, உங்கள் மூலியமாக பிசாசின் பிடியில் உள்ள ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவதற்காக, வியாதிஸ்தர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் சுகம் பெறுவதற்காக, நீங்கள் பேதுருவை போல எழும்பி நின்று பிரசங்கிக்கும் போது ஏறக்குறை 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்களே, அப்படிப்பட்ட ரட்சிப்பை உங்கள் பிரசங்கத்தின் மூலியமாக ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்காக, இதற்காகத்தான் வல்லமை வேண்டும். 3 வருஷம் 12 சீசர்களை ஆண்டவர் சூஸ் பண்ணுகிறார். எப்பொழுதுமே ஊழியம் என்றால் இயேசுவின் மாதிரியை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பார்க்குற எல்லா உங்களை சுற்றி உள்ள ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்பணும்னு சொன்னால் அவங்க ஒரு டீம் ஒர்க்காக இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தானே ஆரம்பிக்கல. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் தனித்து ஊழியம் செய்வதற்கு மாத்திரமே விரும்புகிறார்கள். அது விருப்பத்திற்கு ஒரு காரணம். அவங்களெல்லாம் நான் தவறே சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு உண்மையாகவே யார் கூடயே சேர்ந்து செய்யணும்னு ஆசை. ஆனால் யார் கூட சேருதுன்னே தெரிலங்க. நல்ல ஒரு இயேசுவை போல ஊழியக்காரர்களை இன்றைக்கு பார்ப்பது அரிதாக இருக்கிறது. அதனால் அப்படி போகிற ஊழியக்காரர்களை இவர்கள் அடிமையாக வைத்திருப்பார்கள். பேக் தூக்குவதற்காக, பாத்ரூம் கழுவதற்காக. அது தூக்குறது, பாத்ரூம் கழுவு தப்பு கிடையாது. ஆனால் அவர்களும் இவர்களை போன்று ஊழியக்காரர்களை மாற வேண்டும் என்று ஆசையுள்ள தலைவர்கள் தேவை. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட இயேசு போல ஊழியர்கள் இல்லாத இருக்கிறதுனால இண்டிபெண்டண்டாக ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது இயேசுவை போல நல்ல ஊழியக்காரர்கள், தலைவர்கள் எழும்பும்படி ஜெபிக்கணும். அப்படி தலைவர்கள் எழும்பிவிட்டால் எழுந்து கட்டுவார்கள் என்று சொல்லி நெகேமியாவோடு கூட இணைந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அந்த விழுந்த எருசலேம் அலங்கத்தை திரும்ப கட்டுவதற்கு நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி எல்லோரும் வந்தார்களே. அப்படிப்பட்ட அநேகர் எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ வல்லம் இருக்குது, வரங்கள் இருக்குது, அபிஷேகம் இருக்குது. அவர் போனுகிற இடம்லாம் அற்புத அடையாளம் நடக்குது. ஆனால் ஏன் அவர் தனி ஊழியம் செய்யலை? அல்லேலூயா. இல்லைங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? எப்பொழுதுமே நல்லா கவனிக்கணும். நான் ஜெபிக்கணும், மற்றவங்களை ஜெபிக்க வைக்கணும். அதுதான் ஊழியம். நான் ஆண்டவரை ஆராதிக்கணும், மற்றவங்களை ஆராதிக்க வைக்கணும். அல்லேலூயா. நான் கிராம ஊழியங்களை செய்யணும், மற்றவங்களை கிராம ஊழியம் செய்ய வைக்கணும். இதுதான் ஊழியம். இயேசு கிறிஸ்து தொடங்குகிற நாளிலே, ஊழியத்தை தொடங்கும் போதே அவர் என்ன செய்கிறார்? என் பெண்ணை வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவளை ஆக்குவேன் என்று சொல்லி ஒரு குழுவை நியமிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 12 சீசர்களை முன்குறிக்கிறார், அழைக்கிறார். அவங்கள பொறுப்புகளை பிரித்து கொடுத்துருப்பார். ஒருவேளை பணப்பையை யூதாஸ் காரியத்தில் கொடுக்குகிறார். அல்லேலூயா. என்ன பாருங்க, இந்த மாதிரியே நாம் பின்பற்ற வேண்டும். இதுதாங்க ஊழியம். அல்லேலூயா. இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு மாதந்தோறும் 1 கோடி ரூபாய்க்கு மேலே தேவை இருக்குது. வருகிற காணிக்கைகள் எல்லாம் நானே நிர்வகிக்க முடியுமா? இல்லவே இல்லை. அதற்கென்று என்னோடு கூட சேர்ந்து ரட்சிக்கப்பட்ட என் கிராமத்தில், என் பேர் கணேசன், பாலமுருகன் என்ற ஒரு சகோதரன் இருக்கிறார். என்னுடைய நண்பன், கோ-ஃபவுண்டர். நானும் அவனும் சேர்ந்து தான் என் கிராமத்தில் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தான் இந்த ஊழியத்தை தொடங்கணும். அவங்க தான் அந்த ட்ரெஸ்ஸரர் பொறுப்பை நிர்வகிக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவங்களோடு கூட சின்ன ஒரு டீம் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற லீடர்ஸ் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இயேசுவின் மாதிரியை பின்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை ஆண்டவர் தம்மோடு கூட ஊழியம் செய்யும்படி அழைக்கிறார். 12 பேரோடு நின்றல, திருப்தியாயிரல, வேறே 70 பேர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு இருக்கிற ஊழிய தலைவர்கள் மிஸ்டரிகளை, அடுத்த உடன் ஊழியர்களை எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா வருமானம் சதறிடும். என்னங்க, இல்லவே இல்லை. இப்போ நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள், 29 வருஷம் ஆச்சுங்க நான் ரட்சிக்கப்பட்டு. இந்த இயேசுவை நான் பின்பற்றுகிறேன். இந்த 29 வருஷத்தில் 1200 மிஸ்டரிகள் இருக்கிறாங்க. இந்த புது வருஷத்தில் 1000 மிஸ்டரி எடுக்கணும், பயிற்சி வைக்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஆயத்தமாகுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, நான் இப்போ என்கிட்ட பணமே இல்லை. என்னுடைய விசுவாசம் என்ன? ஒருவேளை அறுவடைக்கு மிஸ்டரிகளை அனுப்பினால், பாருங்க, அறுவடை மிகுதியாக இருக்குது.
என்ன இல்லை, வேலைக்காரர்கள் ஊழியக்காரர்கள் இல்லை, அறுப்பதற்கு வேலைக்காரர்கள் ஊழியக்காரர்கள் இல்லை. என்ன செய்கிறார், முதல்ல நீங்கள் நல்லா ஜெபிக்கணும்னு சொன்னால் ஊழியக்காரர்கள் எழும்பும்படி தான் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் வேணும்னா பாருங்கள், இப்போ இருக்கிற ஹோட்டல், பெரிய பெரிய ஜவுளி கடைகள், பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணுற இடங்கள் எல்லாம் வடமாநில நண்பர்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. கடினமான வேலை பார்ப்பதற்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த ஆசையே இல்லை. இங்கே வேகன் இருக்குது, வேலைக்கு வேகன் இருக்குது. இதே நிலைமை நடிச்சிச்சுன்னா கிராமங்களில் போய் ஊழியம் செய்கிறதுக்கே நம்முடைய தமிழ்நாட்டு வாலிபர்கள் நண்பர்கள் முன் வர மாட்டாங்க. தமிழ்நாடு ஊழியக்காரர்கள்லாம் பெரிய ஒரு பிஷப் போல் ஆயிடுவாங்க. இங்கே ஊழியம் பார்க்குறதுக்கு இந்த சும்மா இந்த கிராம ஊழியம் தானே, அவங்களுக்கு கூடுப்பா. அங்கடி யாராவது ஒரிசா, குஜராத், அங்கே இருக்கிற ஜார்க்கண்டில் உள்ள வாலிபர்கள்லாம் கூப்பிட்டு அவங்கள போய் கிராமத்தில் போய் ட்ராக்ஸ் கொடு. இந்த மாதிரி நிலைமை வந்துடும். உங்கள் பாஸ்டர் யாரோ ஒரு ஒரிசாலிருந்து ஒரு நண்பராகத்தான் உங்களுடைய பாஸ்டராக இருப்பார். ஏன்னா யாருமே ஊழியத்துக்கு வர்றதில்லை. அப்படி வருகிறவர்களும் பணத்திற்காக, பெருமைக்காக, துர்ச்செய்திகளை பரப்பவர்களாக, டான்ஸ் ஆடுகிறவர்களாக, களியாட்டுகள், இப்படி தான் சாட்சி இல்லாத ஊழியர்களாக வருகிறது. பணம் சம்பாதிக்கிறவர்கள், அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க பிரசங்க எல்லாம் என்ன செய்யணும், உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உனக்கு பெரிய காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பிரசங்கிப்பாங்க. மாதிரி இல்லைங்க, இதெல்லாம் மாதிரி இல்லை. அப்பொழுதுமே நாங்கள் என்ன செய்கிறோம், இயேசுவின் மாதிரியை பின்பற்ற நினைக்கிறோம். அல்லேலூயா. அவர் டீம் ஒர்க் பண்ணுறார், நாங்களும் குழுவை ஊழியம் சரி குழுவை ஏற்படுத்துகிறோம். அல்லேலூயா. அவர் பரமேதும் 3 வருஷத்தில் 120 பேர் இருக்காங்க. அப்படி கணக்கு பார்த்தா நானே சரியில்லைங்க. 29 வருஷத்தை 3 வகுத்தா எத்தனை 120 கூடி இருக்கணுங்க. அல்லேலூயா. இல்லவே இல்லை. நான் சொல்கிறேன், இந்த செய்தியை கேட்குற எல்லா ஊழியக்காரர்களும் இந்த ஒரு ஆசை இருக்கணுங்க. ஐயோ, இவ்வளோ ஊழியர்களை சேர்த்தா என்னுடைய பிரைவசி பாதிச்சிரும், நான் தனியாக செயல்பட முடியாது, எனக்கு வர்ற காணிக்கை நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டியிருக்கும். என்ன, ஆண்டவருடைய சிலுவையில் தொங்கின வஸ்திரத்தை, அது என்னங்க எவ்வளோ பெரிய வசனம், அதவே கிழித்து பங்கிட்டு கொண்டாங்களாம். இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே பரவாயில்ல, அந்த திருட்டு பைகளையாவது ஒரு சிலுவையில் அடிக்கப்பட்ட வஸ்திரத்தை இயேசு சிலுவையில் அடித்தவங்க பகிர்ந்து கொள்கிறாங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் பகிர்ந்து கொடுக்கணும். எனக்கு வர்ற காணிக்கைகள் மூலியமாக அநேக மிஸ்டரிகளை எழுப்பணும். ஒருவேளை குறைஞ்சு கஷ்டப்படுகிற போதகர்மார்கள் கிராமங்களில் இருக்காங்களா, அவங்கள தாங்கணும், அவங்களுக்கு காணிக்க கொடுக்கணும், அவங்கள நேசிக்கணும், அவங்கள அரவணைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வசதியான ஆசீர்வாதம் இருக்கிற பட்டணங்களில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஒரு பாரம் வராதபடி எப்படிங்க எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறது? எப்படி எழுப்புதல் வரும்? வேதனைகள் ஐயா, வேதனைகள். அல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரி என்ன, அவர் ஊழியம் செய்கிறார், அற்புத அடையாளங்களோடு ஊழியம் செய்கிறார். 3 வருஷம் பழக்க வச்சுட்டு அடுத்து அவர் சொல்லுகிற காரியம் என்ன, சிலுவையில் எல்லா ஜனங்களுக்கு அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி அவர் சொல்லுகிறார், உடனே நீங்கள் ஊழியத்துக்கு போகும்பா, நான் செஞ்ச ஊழியத்தை அப்படியே நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடல. அவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். என் மூலியமா நீ கேள்விப்பட்டீங்களே, குருடர்கள் பார்வையடைகிறது, செவிடர்கள் கேட்டது, முடவர்கள் எழுந்து நடந்தது, மரித்தோர்களை நான் உயிரோடு கூட எழுப்பினேன், அற்புதங்களை கேள்விப்பட்டீங்களே, பார்த்தீங்களே, அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இதற்காக இந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக, பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்க சொல்லுகிறார். அன்பு சகோதரன், இந்த செய்தி கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வல்லமை காத்திருக்குதுங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் பண்ணின வல்லமை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே அவர் வல்லமைகளை, பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்போஸ்தலர் 1:8 வசனத்தில் சொல்லியிருக்கிறார், அப்படி பரிசுத்த ஆவியினுக்கு நீங்கள் எருசலேமில் காத்திருக்கும் போது என்ன நடக்கும், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, நீங்கள் காத்திருந்து அதை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும், நீங்கள் பலனடைவீர்கள்.
ஹல்லேலூயா. பலன்னா ஆவிக்குரிய பலன், சரீர பிரகாரமான பலன். நான் சொல்கிறேன், பலகீனம் இருக்குதா, அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகுமாக. ஹல்லேலூயா. கேன்சர் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. எல்லா நுகங்கள், பலவீனங்கள், எல்லா வியாதி இருந்தாங்க, பரிசுத்த ஆவி வந்தாலே நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆவிக்குரிய பலன், பூமிக்குரிய பலன் அடைவீர்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதம், அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமினால், வரங்களினால், பவரினால் இன்னும் நீண்டு கொண்டே போகுது. அடுத்து என்ன செய்வீங்க, எருசலேமிலும். இப்போ என்ன செய்கிறாங்க, எருசலேம் சொந்த ஊரில் இப்போ இருக்கிறாங்க. இந்த எருசலேம்னே நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. அடுத்து யூதயா முழுவதிலும், அடுத்து கொஞ்சம் தள்ளி யூதயா முழுவதிலும், அடுத்து சமாரியாவிலும், அடுத்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டவரிடத்துல காத்திருந்து இந்த வல்லமையை அவைலபிளாக உங்களுக்காகவே வச்சிருக்க. இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, உங்களுக்காக பத்திரம் போட்டு ரெடியாக இருக்குது. அல்லேலூயா. உங்கள் அப்பா சம்பாதிச்சு சில நிலபுடங்களை, சொத்துக்களை வாங்கி வச்சிருக்கிறாரு. உங்கள் அப்பா ஒரு வேளை பரத்திற்கு போய்விட்டார், ஆண்டவரோடு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து விட்டார். அந்த சொத்துக்கள் எல்லாம் என்னது, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, உங்களுக்கு உரிமைக்குரியது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமே ஆண்டவர் தரும்படி இயேசு வரவில்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும், காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். பலனடைவீர்கள், பூமி எங்கிலும் சாட்சியாக இருப்பீர்கள். அல்லேலூயா. என்ன அன்புள்ள ஆண்டவர் ஐயா. அன்பு சகோதரனே, உனக்காக வல்லமை காத்திருக்கிறது, உனக்காக பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் காத்திருக்கிறது. உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதாங்க? நான் சொல்கிறேங்க, இந்த பரிசுத்த ஆவியான உங்களிடத்திலே வந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க. அதே போல் காத்திருக்கிறார்கள். 120 பேர்கள் மேலே தேவனுடைய வல்லமை இறங்குறது. அவர்கள் அந்நிய பாஷையினாலே பேசி துதிக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியான பெற்ற உடனே எழும்பி நின்று பேதுரு பிரசங்கிக்கிறார். 3000 பேர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியினாலே பெற்றுக்கொண்ட பேதுரு யோவானோடு கூட ஒரு மனதாடு ஆலயத்துக்கு செல்லும்போது அங்கே சப்பானி அங்கே பிச்சை கேட்கிறான். அவங்க சொல்லுகிறான், உன்னிடத்தில் கொடுப்பதற்கு இடத்தில் வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை நான் தருகிறேன் என்று சொல்லி, நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னவுடன் அவன் எழுந்து நடக்கிறான். அல்லேலூயா. ஒருவேளை மரித்த ஒரு ஸ்திரீ உயிரோடு கூட எழுப்புகிறார் பேதுரு. அல்லேலூயா. எத்தனை ஆச்சரியம் ஐயா, எத்தனை ஆச்சரியம். அதே அற்புதம் நடக்கிறது பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்துவளாகி நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாட்டா கிறிஸ்துவ வாழ்க்கையை போர் அடிச்சிரும். இன்னைக்கு பாருங்களேன், வாலிபர்கள் சர்ச்சில் இருக்கிறாங்களா? அவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வந்தாலும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வந்தாலும் சர்ச்சுக்கு வெளியே தான் இருக்கிறேன். எல்லாம் பரிதாபம் என்று பாருங்க. ஏன்னா அவங்க சர்ச்சு ஆராதனை போர் அடிச்சிருச்சுங்க. நம்ம அவங்க போர் அடிக்கிற அவங்கள உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காகவே நல்ல டான்ஸ் ஆடுறோம். நான் சொல்கிறேன், டான்ஸ் பழகி கொடுக்காதீங்க. அவங்களுக்கு பரிசுத்த ஆவியுடைய வல்லமை பெறுவதற்கு வாஞ்சியை கேளுங்க. நீங்கள் கேளுப்பா வாலிபனே, இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்காகவே பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியான் அவைலபிளாக இருக்குது இயேசுவிடத்தில். நீ கேட்டால் தருவார். நீங்கள் பாருங்களேன், மத்தேயு 7:7 முதல் 11 கேளுங்க. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் கேளுன்னு சொன்ன உடனே எனக்கு சொத்துக்கள் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், இதை மட்டும்தான் கேட்க சொல்லுகிற ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. அதுவும் கேளுங்க. ஆனால் அது மாத்திரமில்லை, என்னை பொறுத்தளவுக்கு முதல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் கேட்கணும். பைபிள் என்ன தெரியுமா சொல்லும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நல்ல ஞானம் உள்ள அறிவான ஜெபம் என்ன தெரியுமாங்க? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆண்டோடைய ராஜ்யத்திற்குரியவர்களை நீங்கள் கேட்கணும். அப்போ இவைகள் எல்லாம், அந்த உலகத்துக்குரியவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். பாருங்க, நான் ஊழியத்துக்கு வந்த போதுங்க ஒரு பேண்ட்டு 2 சட்டை தான் இருந்துச்சு. என்றைக்குமே ஆண்டவரே எனக்கு பேண்ட் ஷர்ட்டு தாங்க, எனக்கு ட்ரெஸ்ஸு தாங்க, எனக்கு சாப்பாடு தாங்க, இப்படியெல்லாம் கேட்டதில்லை. என்னுடைய வாஞ்சியெல்லாம் இயேசுடைய அன்பை மற்றோடு சொல்ல வேண்டிய. ஏன்? இயேசு சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்தாருங்க.
எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் எனக்கு முன்பாக தரிசனமானார். எப்படி தெரியுமா? அழுது கொண்டே இருந்தார். அவரை அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள், இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டார்களே, அழுது கொண்டே இருக்கிறார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறாரு என்று சொல்லி என் ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்கும்படி நான் ஊழியத்திற்கென்று புறப்பட்டு போக ஆரம்பித்தேன். 29 வருஷமாக என் ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்கும்படி ஊழியம் செய்கிறேன் ஐயா. அந்த ஊழியத்திற்கு தேவையான கிருபைகளை கேட்கிறேன், வார்த்தைகளை, பிரசங்க வார்த்தைகளை கேட்கிறேன், வரங்களை கேட்கிறேன், வல்லமைகளை கேட்கிறேன். ஆனால் அதையும் ஆண்டவர் தருகிறார் ஐயா. அதோடு கூட எத்தனை ஆசீர்வாதங்கள் ஐயா. நல்ல ஒரு மனைவி, 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன். ஒருவேளை இன்னும் நான் அநேக பிள்ளைகளை, என்னை அப்பா என்று அழைக்கிற தாய்கதப்பற்ற பிள்ளைகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஐயா. ஒருவேளை எனக்காக ஜெபிக்கிற கூட்டம் இந்த உலகம் முழுவதிலும் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கொடுக்கிறவர்கள். ஒருவேளை கடந்த நாட்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் நிறைய தேவை இருக்குதுன்னு சொல்லி ஜெபித்த போது மெட்ராஸ் பட்டணத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு நண்பரை என்னோடு கூட தொடர்பு கொண்டார். பிரேம் என்ற நண்பர். அல்லேலூயா. அவர் சொன்னார், என்னை அழைத்து நானும் என்னுடைய ஊழியக்காரர் ஜெனரல் செக்ரட்டரி சந்தோஷம் அவர்களும் சென்றிருந்தோம். எத்தனை அன்போடு கூட விசாரித்தார்கள். அவங்களுடைய அந்த வீடுகளை பார்த்தாலே அந்த வீட்டிற்கு நுழைவதற்கு நான் தகுதியானவனாக இல்லைங்க. அவருடைய மனைவி, அவருடைய ஒரே மகள், அவருடைய தாயார் என்னை அன்பாக எங்களை விசாரித்தார்கள், எங்களை போஷித்தார்கள். உங்களுக்கு என்ன செய்யணுங்க, என்ன தேவை இருக்குதுன்னு சொல்லி விசாரித்தார். நான் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொன்னபோது அவர்கள் முதலாவது சொன்ன ப்ராமிஸ் என்ன தெரியுமா? இப்பொழுது உங்களுடைய மிஸ்டரிகள் கிராமங்களுக்கு புறப்பட்டு செல்வதற்கென்று 10 டூ வீலர்களை நான் வாங்கி தருகிறேன். எத்தனை அன்பையா. நான் என் கூட பிறந்தவர் இல்லை, நான் எங்கே இருக்கிறேன், அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தமாக ஒன்று சேர்க்கிறேன். இப்படி அநேகரை கொடுத்திருக்கிறார். அன்பு சகோதரனே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் தேடும்போது உங்களுக்குரிய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் என்ற வல்லமை அவைலபிளாக இருக்கிறது, காத்திருக்கிறது. எப்பொழுது நீங்கள் வருவீர்கள் என்று அவர் காத்திருக்கிறார். அவர் சொல்கிற மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இதை விட எப்படிங்க ஒரு வாக்கு தத்துவம் பைபிளில் இருக்கும்? சொல்லிட்டு, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுவனுக்கு திறக்கப்படும். நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனாப்பா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனாப்பா, பொல்லாதவளை நீங்கள் உங்கள் தகப்பனை நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நன்மையானவைகளை பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம். அன்புக்குரிய சகோதரனை, இன்றைக்கு நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே இவ்வளோ நான் கேட்ட பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்துட்டேங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாங்க, வரங்களை தாங்க, பரிசுத்த ஆவியுடைய கிருபைகளை தாங்க. எதற்காக? எனக்கு சுற்றிலும் இருக்கிற கசப்பான ஜனங்கள், மாறாவோடு கூட இருக்கிற ஜனங்கள், கட்டப்பட்டுள்ள பிசாசின் பிடியில் உள்ள ஜனங்களை விடுவிப்பதற்காக, வியாதியுள்ளவர்களை அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்து நான் ஜெபித்து அவளை சுகமாக்குவதற்காக. பேதுரு ஜெபித்த போது ஒரு சப்பானி எழும்பி நடக்கப்பட்டது போல நான் ஜெபித்து மற்றவர்கள் அற்புதங்களை கண்டுகொள்வதற்காக எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்டு பாருங்களையா. இந்த கணேசனுக்கு தந்தாரே, கற்பையா சரஸ்வதி மகன் கணேசனுக்கு தந்து விட்டாரே, உங்களுக்கு தரமாட்டாரா? கண்களையும் மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், முன்குறித்த பரிசுத்த எங்களுக்கு தரும்படி நீர் வைத்திருக்கிற பவர், வல்லமை அவைலபிளா இருக்கிறது என்று கற்றுக் கொடுத்தாரு. எங்களுக்காகவே இதை வைத்திருக்கிறீரப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீரா. இந்த ஜெப வேளையில் யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு வல்லமை வருவதாக.
அவருடைய சரீரத்தில் அந்த பரிசுத்தாவிடைய வல்லமை இப்பொழுது உணர்வார்களாக அவளை நிறைத்து அந்நிய பாஷையினால் நிறைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவீரா. இந்த கணேசனை லட்சங்களுக்கு பயன்படுத்துகிறது போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் லட்சங்கள் கோடிகளுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். வருகிற கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்பதாக தமிழ்நாடு முழுவதிலும் 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு தீவிரமாக ஊழியம் செய்து வருகிறோம். ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆகும் ரூபாய் 1000 தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் சார்பாகவோ அல்லது குடும்பத்தின் சார்பாகவோ கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.